ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பணம் சேர்க்கறது நிறைய விஷயங்கள், பணம் ஈர்ப்புக்காகவும் பண வசியத்துக்காகவும் பரிகாரங்கள் செஞ்சுருப்போம். இன்றைக்கி ஒரு எளிய பரிகார முறையை தாங்க பார்க்க போகிறோம். பணம் சேர்கிறதுக்கு சமையல் அறையில் நம்ம எந்த இடத்துல இந்த பொருட்களெல்லாம் வச்சா நமக்கு பண ஈர்ப்பு பண வசியம் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் பணம் காசு சேரணும் அப்படின்னா அந்த பொறுப்பை வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்கள் தங்களுடைய கையில் எடுத்துக்கணுங்க. என்னதான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சம்பாதிச்சாலும் சரி, இல்லை ஆண்கள் மட்டுமே சம்பாதிச்சாலும் சரி, இல்லத்தரசிகள் அதாவது குடும்ப தலைவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிலையாக நிலச்சிருப்பாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு சொம்பு, உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு செம்பில் வாங்கிக்கோங்க. இன்னும் விசேஷங்க, இந்த சொம்புக்கு ஒரு பேக் ஸ்டோரியே இருக்குங்க. இது ரொம்ப பழமையான ஒரு சொம்பு. இது என் மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்தது. இப்போ எனக்கு என் மாமியார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என் வீட்டுக்கார் சின்ன பசங்களாக இருக்கும்போது புரட்டாசி மாதத்தில் கோவிந்தா போடுவாங்க இல்லைங்களா, வீடு வீடாக போயிட்டு அப்போல்லாம் கோவிந்தா போட்டு காசு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு யூஸ் பண்ண சொம்பு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி என் மாமியாருக்கும் தெரிலங்க. ஆனால் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குங்க. இதை தான் நான் இன்றைக்கி இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னா செம்பில் வாங்கிக்கோங்க, ரொம்ப விசேஷம். இதை வாங்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதை பூஜை ரூமில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. உங்கள் சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 3 மொச்சை, 3 ஏலக்காய், 3 பச்சை கற்பூரம், 3 துவரம்பருப்பு, 3 வெந்தயம், 3 1 ரூபாய் நாணயங்க. இதில் முக்கியமாக எந்த 3 பொருட்கள் தேவைன்னா மொச்சை, துவரம்பருப்பு, வெந்தயம். இது கம்பல்சரி இருக்கணுங்க. இந்த ஏலக்காவும் சரி, இந்த பச்சை கற்பூரமும் சரி, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது. பண ஈர்ப்பு விஷயத்தில் இந்த பொருட்கள் இருந்தால் இன்னும் விசேஷம் அப்படின்றதுனால கூடுதலாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் இந்த 3 பொருட்கள் இருந்தாலே போதும். அதோடு சேர்த்து 3 1 ரூபாய் நாணயம் எல்லாமே 3 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் 3 போட்டுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடுறது கணக்கு கிடையாதுங்க. உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை இதில் சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். இதை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. மார்கழி மாதம் எல்லாமே இறை வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளில் ஒரு நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செய்கிற நாள் அன்னைக்கு மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வாங்கி வந்த சொம்பு சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு இதை உங்கள் சமையல் அறையில் வச்சுட்டு, இது யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம், பிரச்சனை கிடையாது. வெளி ஆட்கள் யாராவது உங்கள் சமையல் அறைக்கு வராங்க அப்படின்னா, இது என்ன இங்கே ஒரு சொம்பு, இதுக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன், இது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் மறைவாக, கொஞ்சம் உயரமான இடத்துல கூட வச்சுக்கலாங்க. முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு எப்போ காசு கிடைக்குதோ அப்போல்லாம் இதில் போட்டு சேமிச்சுட்டே வரலாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது நமக்கு சில்லறை காசுக்கெல்லாம் மிச்சம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டு கூட இந்த சொம்புக்குள்ளே போட்டுகிட்டே வாங்க. இந்த சொம்பு எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. உங்களுடைய வருமானமாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உங்களுடைய கணவரோட வருமானமாக இருந்தாலும் சரி, பல மடங்கு உயரும். வீட்டில் நிச்சயமாக பணம் நிறைவாக சேருங்க. தேவைக்கு ஏற்ப பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த சொம்புக்குள்ளே போட்ட நாணயங்களெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்கள் எடுத்து செலவுக்கு பயன்படுத்தலாங்க. பால் வாங்க, பூ வாங்க, மஞ்சள் குங்குமம் வாங்க, இப்படி ரொட்டேஷனில் பயன்படுத்துங்க. ஆனால் சொம்பை வெறுமனே மட்டும் விடக்கூடாதுங்க. சொம்பில் எப்போவுமே சில்லறை இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. சில்லறை மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கிடையாதுங்க. உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ இது சேமிப்பு மாதிரி தான், உண்டியல் மாதிரி தான் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் சேர்த்துருக்கிற வெந்தயம், வெள்ளை முச்சை, துவரம்பருப்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், கரைஞ்சிரம், காசு, இதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை சொம்பை சுத்தம் செஞ்சு மீண்டும் இதே பொருட்களை எல்லாம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. பரிகாரம் இவ்வளோதாங்க. இதை நான் உங்களுக்கு டெமோவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பரிகாரத்தை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நான் செய்ய போகிறேங்க. முன்னாடியே சொன்னால் செய்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குமே அப்படின்றதுனால உங்களுக்கு டெமோவாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நாளைக்கு வளர்பிறை செவ்வாய், ரொம்ப விசேஷமான நாளுங்க. முருகருக்கு உகந்தது. துவரம்பருப்பு முருகருக்கு ரொம்ப உகந்தது. வெள்ளை மொச்சை முருகருக்கு ரொம்ப உகந்தது. மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. இந்த பொருட்கள் எல்லாம் தனியாக இருக்கும்போது எந்த ஒரு பயனும் இல்லைங்க. எல்லாம் ஒன்றா சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக
பண ஈர்ப்பு பணவசியம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சின்னதாக ஒரு கிவ் அவே போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். வீடியோஸை பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை கிஃப்டாக நான் அமுச்சு வைக்கிறேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணால் தான் யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா. இன்னொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர்.